पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் 16வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 14, 15, 16 3 ஸ்லோகங்கள்ல பார்த்தீங்கன்னா 14வது ஸ்லோகத்துல ஷரீரத்தினால செய்யக்கூடிய ஷாரீர தபஸ் சொல்லப்பட்டது. ஷாரீர தபஸ்ல பார்த்தீங்கன்னா தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம், தேவர்களுக்கும் நமக்கு மேல பெரியவங்களா இருக்கக்கூடிய த்விஜர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமண கஷத்திரிய வைசியர்கள்ல வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் கூட குருநாதர்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஞானி புருஷர்களா புத்திசாலிகளா இருக்கிறவங்களுக்கும் செய்யக்கூடிய பூஜைகள் பார்த்தீங்க அப்படின்னா அது சரீரத்தினால செய்யக்கூடிய தபஸ். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் எந்த ஒளியும் மறையும் இல்லாமல் காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸாக இருக்கிறது ஆர்ஜவம் அப்படின்னு பேர். அதுவும் பிரம்மச்சரியம் கூட பார்த்தீங்கன்னா அஹிம்சா, இது எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தினால் செய்யக்கூடிய ஷாரீரம் தபக அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வாக்குனால செய்யக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுத்வேகரம் வாக்கியம், யாரையும் பார்த்தீங்கன்னா துன்புறுத்தாமல் ஹர்ட் பண்ணாமல் ஹிம்சை பண்ணாமல் இருக்கிற வாக்கியம் பேசும்போது யாரையும் பார்த்தீங்கன்னா காயப்படுத்தாமலும், அது கூடவே பார்த்தீங்கன்னா சத்தியத்தையும் பிரியத்தையும் ஹிதம் பண்ணக்கூடியதாகவும் எந்த வாக்கியம் இருக்குமோ அந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா வாக்கு தபஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா அனுத்வேகரம்னு 1, சத்தியம்னு 2, பிரியம்னு 3, அதுக்கப்புறம் ஹிதம்னு 4, மொத்தம் 4 விஷயங்கள் ஒரு வாக்கியத்தில் இருக்கணும் நம்ம பேசக்கூடிய வாக்கியத்தில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருந்துச்சுன்னா ரொம்ப உத்தமம், அப்படி 4 இல்லை அப்படின்னா 2 3 கம்மியாச்சு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா அது தபஸா ஆகாது. அப்போ நம்ம பேசுறதுலலாம் ஏதோ ஒன்று குறை இருக்குது. நம்ம சத்தியம் பேசணும்னா யாரையோ காயப்படுத்துது, நம்ம பேசுறது சில சமயம் பிரியமாக இருக்குது ஆனால் அதில் சத்தியம் இல்லாமல் இருக்குது.
சில சமயம் நல்லாவே பேசுகிறோம், உண்மையை தான் பேசுகிறோம், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஹிதமாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கவனம் கொடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுனா மற்றவங்களுக்கு பிரியமாக இருக்கணும், ஹிதமாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு பேசணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாத்தியாயம் அபியாசனம்ச்ச. நம்ம பண்ணுற சுவாத்தியாயம், இப்போ டெய்லி நம்ம காலையிலேருந்து 3 கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களாம் இருக்கும், இல்லை 1 கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற சுவாத்தியாயம் அப்படின்னு பேர். மோட்ச கிரந்தங்களை அபியாசம் பண்ணுறது, கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆவருத்தி, படித்ததை வந்து திரும்ப திரும்ப நம்மளே ஆவருத்தி பண்ணுறது, இல்லைன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அபியாசனம்னு பேர். இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா வாக்கினால் செய்யக்கூடிய தபஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் மனசில் பண்ணக்கூடிய தபஸ்னா என்னது, மனப்பிரசாத சௌமியத்துவம். மனசை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கலங்கடிக்காமல் வச்சுக்கணும், கலங்களே இல்லாமல் வச்சுக்கணும். நேற்று ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் போடுறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறதெல்லாம், மற்றவங்களுக்கு சேர்ந்து வந்துடும். நேற்று அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நான் யார்ட்டையும் ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் பார்க்கல, ஏன்னா பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மெசேஜ் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு, ஒரே புலம்பல். ஒரு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பி விட்டுறோம். தெளிவாக இருக்கும் மனசு. இந்த தெளிவாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இங்கே என்ன ஆச்சோ அங்கே என்ன ஆச்சோ, இந்த மனசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், குழப்பிக்கிட்டே இருக்கோம், நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம். அப்போ அப்படி பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசை வந்து பார்த்திங்கன்னா நிர்மலமாக ஆக்குறதுன்றது ஒரு முக்கியமான காரியம். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாத சிந்தனைகள், நான்சென்ஸாக நம்ம எதையாவது சிந்தனை பண்ணுவோம், குழப்பிப்போம். நம்ம அது இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலமாக நிற்கணும். நம்ம பலமாக நிற்கணும் அப்படின்னா தெளிவு இல்லாமல் பலம் கிடைக்காது. அப்போ மனசு வந்து எப்போவுமே என்ன இருக்கணும், தெளிவாக இருக்கணும், இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிய பண்ணுறதுக்காக தான் இந்த சாஸ்திர அத்தியனம் பண்ணுறதே, அதுக்காக தான். நம்ம படிக்க வந்து பார்த்தீங்கன்னா மனசு தெளிவாகிக்கிட்டே போகணும், கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. என்ன வெளியில் நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசை வந்து நான் ரொம்ப சமாதானமாக வச்சுருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். வெளியில் இருக்கிற எந்த ஒரு சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசை கலங்கடிக்க கூடாது. மனசு எப்போவுமே என்ன இருக்கணும், பிரசாதமாக இருக்கணும். பிரசாதம் அப்படின்னா தெளிவாக இருக்கணும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். சௌமியத்துவம், எப்படி சந்திரன் எப்படி குளிர்ச்சியா இருக்கோ எப்பவுமே என்னுடைய மனசு எனக்கு சுகம் தரணும். என் மனசு கூட தானே கொடுத்தன நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப இந்த மனசு எப்படி இருக்கணும், சந்திரன் மாதிரி குளிர்ந்து இருக்கணும், எனக்கு சுகம் தர்றதா இருக்கணும். சௌமனஸ்யம், மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா சுமனசம், அப்படின்னா மனசு தெளிவா இருந்தா முகம் வந்து பாத்தீங்கன்னா காட்டி கொடுக்கும், அதான் லட்சணம். மனசு தெளிவா இருக்க வந்து பார்த்தீங்கன்னா முகமும் தெளிவாகும், அடையாளம் பார்த்துக்கலாம். இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து ஆத்ம வினிகிரகம், இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோவிருத்திகள் தான் இந்திரிய விருத்திகளாக வெளியில் நாலா பக்கமும் போகுது, நாலா விஷயமான சிந்தனைகளையும் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும், தேவையில்லாத சிந்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது. தேவையில்லாத சிந்தனை ஆடியோ வீடியோ எல்லா விஷயத்தையும் நான்சென்ஸாக அதெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாத்தையும் கட் பண்ணுறது, அவசியமானதை மட்டும் பண்ணுறது. அதுக்கு பேர் ஆத்ம வினிகிரகம்னு பேர். இந்த ஆத்ம வினிகிரகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனோ நிகிரகம்னு பேர். மனோவிருத்திகளை வெளியில் போகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாவ சம்சுத்தி அப்படின்னா எப்போவுமே இன்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அசுரர்கள்லாம் தபஸ் பண்ணாங்க. தேவர்கள் பண்ண தபஸை காட்டிலும் அசுரர்கள் பண்ண தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும், ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாவம் தப்பு. மற்றவனை அடிக்கணும், மற்றவனை உதைக்கணும், இந்த மொத்த உலகத்தையும் ஆளணும் அப்படின்ற ஆசையோடு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய அசுர தபஸ் அது. சிவபெருமான்கிட்டயே வரம் வாங்கிட்டு சிவபெருமான் தலையிலேயே கை வைக்கிறது, அப்போ எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய தபஸ் எல்லாம் கீழானது. அப்போ என்ன பண்ணணும், இன்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்தோட கிளியர் பண்ணிக்கிறது. நமக்கு உள்ளுக்குள்ளார நம்ம பண்ணுற பாவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பாவம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பாவ சம்சுத்தி அப்படின்னு பேர். எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அதில் வந்து கிளாரிட்டி இருக்கணும், நமக்கு அதில் சுத்தம் இருக்கணும். நம்மளோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாச்சு அப்படின்னா அந்த காரியம் ரொம்ப பவித்திரமாயிடும். எண்ணம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா காரியமும் தப்பாயிடும். அப்போ அந்த இன்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் பண்ணும்போதும் முதல்ல பியூரிஃபை பண்ணிக்கிட்டு தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரியம் பண்ணணும். அதுக்கு பேர் பாவ சம்சுத்தின்னு பேர்.
இது எல்லாத்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானச தபஸ் அப்படின்னு பேர். இந்த 3 விதமான தபஸ் சொன்னதுக்கு பிறகு இந்த தபஸை வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் 3 விதம், காயா வாச்சா மனசான்னு. இதை பண்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், சாத்விக தபஸ், ராஜச தபஸ், தாமச தபஸ்ன்னு. இதை 3 நம்ம என்ன பண்றோம், 3ஆ பண்றோம். அப்ப 3 விதமான தபஸ், அதை 3 விதமான மனிதர்கள் பண்ணும்போது 9 ஆயிடும். சாத்விகமா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 வித தபஸ் பண்ணலாம். ராஜசமா இருக்கிறவங்களும் 3 விதமான தபஸ் பண்ணலாம். தாமசமா இருக்கிறவங்களும் 3 விதமான தபஸ் பண்ணலாம். அப்ப என்ன ஆயிடும், 9 ஆயிடும். இப்ப அந்த 3 விதமான சாத்விக, ராஜச, தாமசத்தை பத்தி இங்க சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கன்க்ளூஷனா வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யங்களை பண்ணும்போது அங்க முக்கியமானது ஒன்று சொல்றாரு. என்னன்னா, தபசா கல்மஷம் ஹந்தி. கருட புராணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை சங்கர பாஷ்யத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்துல முடிவுரையில வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். தபசா கல்மஷம் ஹந்தி. தபஸ்னால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, வாக்கு, மனசு, இந்த உடம்பு, இந்த 3த்துல இருக்கக்கூடிய கல்மஷங்களும், கல்மஷம்னா அழுக்கு, மலம், இந்த 3ம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகின்றது. எதனால, தபஸ்னால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசமாகும். அதனால என்ன ஆகும், வித்யாம் அமிர்தமஷ்ணுதே. அப்ப கல்மஷம் நீங்கின மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அமிர்தத்தை அடைகின்றான். அழுக்க வச்சுக்கிட்டு மனசுலயும் உடம்புலையும் இந்த வாக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா கல்மஷங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம மோட்சம் அடைகிறதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல தடையா இருக்கும். அப்ப முதல்ல தபஸ்னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், சுவாமி என்னால உடம்பு சரியில்லை சுவாமி, நான் சொல்ல போறேன் உங்களுக்கு, எனக்கு வந்து வயசாயிடுச்சு, அதிகம் வந்து பாத்தீங்கன்னா விரதங்கள்லாம் இருக்க முடியல அப்படின்னும் போது அப்ப என்ன பண்ணணும், வாக் தபஸ் பண்ண முடியும், அதுக்கு வந்து சிரமம் இல்லை. மானச தபஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும், அதுக்கும் வந்து சிரமம் இல்லை. சரீரத்தினால பண்ற தபஸை கூட நான் இப்போ வந்து வேற ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆனாலும் கூட, மரணப்படுக்கையில இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ண முடியும். தபஸ்னால தான் வந்து பாத்தீங்கன்னா கல்மஷங்கள் நாசமாகிறது. அதுக்கப்புறம் வித்தியை வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கல்மஷம் நீங்கிடுச்சுன்னா, அழுக்கு நீங்கிடுச்சுன்னா இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அமிர்தத்தன்மை கிடைக்கும். ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மனக. ஞானம் எப்போ உற்பத்தி ஆகும் அப்படின்னா, மனிதனுடைய பாப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசமான நிலையில் அப்போ வந்து என்ன ஆகும், இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உற்பத்தி ஆகுது. எப்படி அப்படின்னா, யதா ஆதர்ஷதல பிரக்யே பஷ்யதி ஆத்மானம் ஆத்மனி. எப்படி நம்ம முகம் தெரியணும் அப்படின்னா, எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த கிளாஸை வந்து நம்ம கிளீன் பண்றோம் டெய்லி. இப்போ வந்து நிறைய ஃபாக் வந்து டெய்லி வந்து நான் எனக்கு ஃபேஸ் பண்றேன். பாத்ரூம் போன உடனே ஃபேஸே தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுது. அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு மக்கு தண்ணி எடுத்து அந்த கண்ணாடி மேலே அப்படி ஒரு வீசி அடிச்சேன் அப்படின்னா மொத்தமும் கிளியர் ஆயிடுது. என்னோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பஷ்டமாக தெரிய ஆரம்பிக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சா கிளியராக தெரியுது இந்த முகம். எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதர்ஷம்னு சொல்லக்கூடிய கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா முகமானது சுத்தப்படுத்த தெளிவாக தெரியுதோ, அதே மாதிரி நம்மளுடைய அந்த கரணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபஸ்னால சுத்தப்படுத்தும் போது இந்த அந்த கரணத்தில் வந்து என்னுடைய ஆத்மஸ்வரூபம் சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் இங்க இந்த தேகத்துல இந்த மனசுக்குள்ளார வந்து ஸ்பஷ்டமா ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் இந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். அதனால தபஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே உத்தமமானதா சொல்லப்படுகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான தபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மனசுத்தி. யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா யம நியமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தபஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கு. தபஸ்னால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயேந்திர சுத்தி, காயேந்திரிய சித்திர் அசுத்தி க்ஷயாத் தபசகா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. 2:43 ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய இந்திரிய சித்தி. இந்த காயம்னா உடம்பு, அதுக்கப்புறம் இந்திரியங்கள், நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாயின்ற இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இதெல்லாத்தையும் நம்ம தபஸ் பண்றது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா 2 காரியம் நடக்கும். என்ன அப்படின்னா, சித்தி, நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த இந்திரியங்களுக்கு வரும், இந்த தேகத்துக்கு வரும்.
அது எதனால கிடைக்குது அப்படின்னா அசுத்தி க்ஷயாத். தபஸுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா பண்றோம். அசுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்றதுனால இந்திரியங்கள் எல்லாம் சுத்தமாச்சு அப்படின்னா அந்த இந்திரியங்கள் சுத்தி ஆகும் போது சித்தியானது கிடைக்குது. என்ன சித்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தி வேற எதுவுமே இல்லை, நம்ம நினைச்சதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ற சாமர்த்தியம் இதுல உண்டாகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஏஜ்டு பர்சன் நிறைய பேர் இருக்கோமே, நம்ம சுவாமி நான் என்ன பண்ணுறது சுவாமி, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறேனே, நான் வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அனுகூலமாக இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5.11.1 அப்படின்னு ஒரு மந்திரம் போட்டுங்க பக்கத்தில். 5.11.1 நெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, டக்குன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மந்திரம் வந்துடும். மந்திரம் சொல்லுது. யாரெல்லாம் இப்போ ஏஜ்டாக இருக்கீங்கல்ல தனமாமி, நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி என்னால் பண்ண முடியல, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, விரதங்கள்லாம் இருக்க முடியாது இல்லை. இப்போ நிறைய பேர் இருக்கோம், நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியாமல் இருக்கும். இன்னொன்று சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருக்க மாட்டோம். ஏகாதசி விரதங்கள், கடுமையான விரதங்கள்லாம் நம்ம யாரும் சொல்லித்தரலை. அப்போ நான் என்ன பண்ணுறது சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மாத்தங்கிலாம் இருக்காங்க, ரொம்ப தலைவலி இல்லாத கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அங்கங்கே நம்மளோட ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாதி பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் இருக்குது. பிருகதாரண்யக உபனிஷத்தில் வியாதி பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் 5வது அத்தியாயத்தில் 11வது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணம், 11வது பிராமணம் மந்திரம் வந்து ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்குது. அதில் சொல்லுது ஏதத்வை பரமம் தபோ. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் தபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெரிய தபஸ். சரீரத்தில் இருக்கக்கூடிய ஏகாதசி விரதங்களோ இல்லை கிருச்சிர சாந்திராயனாதி விரதங்களோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசு இல்லை. உலகத்தில் வந்து ஒத்த காலில் நிற்கிறவன் ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய தபசு தான் மிகவும் உயர்ந்த தபசு. ஏதத்வை பரமம் தபஹா, இதுதான் மேலான தபசு. எது வியாகித தப்பியதே, எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வியாதியினால பீடிக்கப்பட்டிருக்கானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஏறுமா, உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 102 டிகிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தகிக்குது அப்படியே உடம்பு, ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா பீக்காக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்க வேண்டும் என்ன அப்படின்னா தப்பியதே பரமம் யைவ லோகம் ஜெயதி. அந்த இடத்துல என்ன பாவிக்கணும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா விரத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு தகிக்கும். ஒருவேளை சாப்பிடாம நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ஏகாதசி விரதம் இருந்தாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து சாப்பிடாம மத்தியானமும் சாப்பிடாம விட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே உடம்பு என்ன இருக்கும் அப்படின்னா தகிக்கும். அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் சூடாக இருக்கும், ஃபீவர் வந்த மாதிரியே இருக்கும். அப்போ தபஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 1 மாதம் விரதங்கள், 15 நாள் விரதங்கள், சாந்தபனம், பிராஜாபத்தியம், இது மாதிரி நிறைய விரதங்கள் இருக்குது. இந்த விரதம்லாம் இருக்கும்போது உடம்பு எப்படி இருக்குன்னா அனல் அடிக்கும். பக்கத்தில் யாராவது வந்தால் கூட வந்து இன்னும் இவ்வளோ ஹீட்டாக இருக்கே அப்படின்றது, உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும் அவ்வளோ ஹீட்டை. தாப்பம்னு பேர். இந்த தபஸுக்கு அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா தபசந்தாப்பேன்னு ஒரு தாத்துலேருந்து உண்டானது தபஸ் அப்படின்னு பேர். அப்படியே தகிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈரமான ஜலத்தை கொதிக்கிற பாறையில் வந்து போட்ட மாத்திரத்தில், நம்ம தோசைக்கல் தான் கரெக்டானது. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை எடுத்து அதில் தெளிச்சோன்னா சரசரன்னு அந்த தண்ணியெலாம் எங்கேயோ போயிடுது இல்லை, அது மாதிரி. அப்போ என்ன அர்த்தம், தோசைக்கல் நல்லா தகிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தகிக்குது வியாதியினால. அந்த சமயத்தில் பாவிக்கணும். என்ன பாவிக்கணும்னா, என்னுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணுது அப்படின்னு பாவிக்கணும். ஃபீவர் டைமில் இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோகத்தினால நீங்கள் பாதிக்கிறீங்க, தலைவலியோ வயிற்று வலியோ பல்வலியோ கால் வலியோ ஏதோ ப்ராப்ளம் வரும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தபஸ் பண்ணுறவனுடைய தேகம் அந்த தபஸுனால தகிக்குதோ அதே மாதிரி என்னுடைய தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தபஸ்வியோட கஷ்டம்தான் இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தபஸ் பண்ணுறதையும் இந்த ரோகத்தையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். அப்படி பாவிச்சிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
பரமம் ஹைவ லோகம் ஜெயதி, இதுதான் பரமம் தபகா. அப்ப நீங்க இனிமே வந்து பாத்தீங்கன்னா வியாதியை வெறுக்காதீங்க. ஏதாவது வந்துச்சுன்னா ஐயோ ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு மனசு வந்து பாத்தீங்கன்னா இதாயிராதீங்க. ஒரு ஃபீவரோ இல்லை வேற ஒரு வலியோ எது வந்தாலும் என்னுடைய சரீரம் தபஸ் பண்ணுது அப்படின்னு பாவிங்க. இந்த தபஸ்னாவே கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நீ காலையில் வெளியில் போகும்போது பார்த்தா ஃபுல்லாக ஃபாக், நல்ல பனி, நைட்டில் கொஞ்சம் நல்லா மழையும் பெஞ்சிருக்கு. வெளியில் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஐயோ பெரிய ரோட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்களே, அப்போ ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, இந்த குளிர்னால என்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. நான் எப்போ குளிர்னால அவஸ்தைப்பட்டனோ ஒவ்வொரு காலத்துலேயும், அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கும் போதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இதே மாதிரி தானே மற்றவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்தோடனே இமீடியட்டாக நான் நினச்சேன், ஓஹோ இல்லை இல்லை அவங்க தபஸ் பண்ணுறாங்க. தபஸ்னா கஷ்டம் தானே இருக்கும் உங்களுக்கு. அப்போ ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணுறாங்க, தபஸ் பண்ணுறாங்க. அவங்க சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா தகிக்குது கஷ்டங்களால். வந்து இந்த குளிர்னால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தூங்க முடியாமல் அந்த குளிர்னால கஷ்டப்படுது. அந்த கஷ்டம்தான் தபஸ். அப்போ நான் எப்படி மற்றவங்களையும் நான் தபஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேனோ, அதே மாதிரி என்னுடைய சரீரத்தில் எது வந்தாலும் இது தபஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இதனால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டினா, பரமம் ஹைவ லோகம் ஜெயதி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உபாசகனா மாறிடுறான். ஒரு உடம்புல நடக்கக்கூடிய துக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதா பார்க்கும்போது தபசா அவன் பார்க்கிறானா, வித்யா தேவலோகா. நம்ம என்ன பண்ணிட்டோம், என்னுடைய நிழலை நானே ஆப்ஜெக்ட் பண்ணி துக்கத்தை அனுபவிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வியாதியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன், வியாதியை வந்து வெறுத்து ஒதுக்காம அதை வந்து பார்த்தீங்கன்னா வியாதி பிரம்மேதி உபாசீத. இதான் முக்கியமானது. வியாதியை பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக. வியாதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே உயர்ந்தது அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும், அவன் மேலான லோகத்தை, தபோலோகத்தை அடைகின்றான், ஜெயிக்கின்றான். ச ஹைவ பரமம் லோகம் ஜெயதி ஏவம் வேத, இந்த விதமா அறிபவன். இது ஒன்று. ரெண்டாவது, வயசானவங்களுக்குலாம் சொல்லுது, இப்போ மரணம், இந்த உபாசனையை வந்து இனிமேல் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் ஏஜ்டாக இருக்கீங்களோ, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும்போது நான் இப்போயே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன். என்ன இப்போ இதுக்கப்புறம் ஒரு மரணப்படுக்கைக்கு வந்துருவோமா? எல்லாத்துக்கும் மரணப்படுக்கைன்னு ஒன்று வருமா? அப்போ மரணப்படுக்கை வரும்போது என்னது, ஏதத்வை பரமம் தபஹா யம் பிரேதம் அரண்யம் ஹரந்தி. பாஷ்யம் படிக்கணும். பாஷ்யம் படிக்காமல் நான் வந்து மந்திரம் மட்டும் சொல்கிறேன். பாஷ்யத்தில் இருக்கிறத நான் மந்திரத்தில் சொல்கிறேன். இதுதான் மிகப்பெரிய தபசு. எது அப்படின்னா, ஒரு உபாசகன் என்ன பண்றான், மரணப்படுக்கைக்கு வரான். மரணப்படுக்கைக்கு வரத்துக்கு முன்னாடியே வியாதி பிரம்மம்னு அவன் சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். இந்த வியாதியோட எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் அவனுக்கு இல்லை, வெறுப்பு இல்லை. இது பகவான் வந்து எனக்கு கொடுத்துருக்கார், நான் அந்த சரீரத்தில் தபஸ் பண்றேன் அப்படின்னு பாவிச்சு 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 மரணப்படுக்கைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் மரணம் சம்பவிக்க போகுது. அந்த சமயத்தில் என்ன பாவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதத்வை பரமம் தபக. அந்த சமயத்தில் சிந்திக்கிறது தான் மிகப்பெரிய தபசு. என்ன சிந்திக்க போறோம், பிரேதம் அரண்யம் ஹரந்தி. நான் செத்து போயிட போறேன், இந்த சரீரத்தை நான் விட்டுற போறேன். இந்த சரீரத்தை எங்க கொண்டு போவாங்க, அரண்யத்துக்கு, காட்டுக்கு கொண்டு போவாங்க. சுடுகாட்டுக்கு கொண்டு போய் இந்த பிரேதத்தை என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க. எரிக்கும் போது அக்னி உண்டாகுமா, தகித்தல் உண்டாகுமா? இதே மாதிரி தான் ஒரு தபஸ்வி என்ன பண்றார் அப்படின்னா, காட்டுக்கு போறார். தபஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தபஸ்வி காட்டுக்கு போறாரோ, அதே மாதிரி நான் இறந்த பிறகு என்னோட பாடியை காட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்போ ஒரு தபஸ்வி காட்டுக்கு போறதும் இந்த சரீரம் காட்டுக்கு போறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று. இது சுடுகாட்டுக்கு போகுது, அது வந்து பார்த்தீங்கன்னா தபஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போறார். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை செய்ய வேண்டும். இதுதான் மேலான தபசு. இதனால என்ன ஆகும், பரமம் ஹைவ லோகம் ஜெயதி. திரும்பவும் அவன் என்ன ஆகிறான், மேலான அந்த தபலோகத்தை, மேலான லோகங்களை ஜெயிக்கின்றான். அது மட்டும் இல்ல, ஏவம் வேத, இந்த விதமாக அறிபவன். ரெண்டாவது. மூணாவது பாவிக்கணும், மரண காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மரண காலம் இல்லை, இப்பவே சிந்தனை பண்ணுங்க. இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம் பிரேதம் அக்னௌ அபியாததி.
இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரக்கட்டையெல்லாம் வச்சு இதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே கட்டையெல்லாம் வச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரேதாக்னிஹோத்திரம். அக்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்து எரிய ஆரம்பிச்சிரும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்க வேண்டும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சரீரம் எரிந்து போகுமோ அதே மாதிரி தபஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரத்தை அடைகிறது தபஸ்னால உண்டாகக்கூடிய அக்னியினால என்ன ஆகுது? அந்த ஒரு தபஸ்வி காட்டுல பண்ற தபஸ் பண்றானே அவனுடைய சரீரம் பரிசுத்தி ஆகுது. அதே காரியம்தான் என்னுடைய தேகத்தையும் சிதையில வச்சு எரிப்பாங்க. அப்பவும் அதே மாதிரி நடக்குது, சுத்தமாயிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தபஸ்வி பண்ற சரீர சுத்தியும் இந்த என்னுடைய தேகத்தை சிதையில வச்சு எரிக்கிறதும் ரெண்டும் ஒன்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் மரணப்படுக்கையில் இருக்கும் போது சிந்திக்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தபசு. பரமம் ஹைவ லோகம் ஜெயதி ஏவம் வேத. இந்த விதமா சிந்திக்கிறவன் மேலான லோக்கங்களை அடைகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வியாதி பிராமணம் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பிரம்மம்னு பாவிக்கிற மாதிரி வியாதியையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தா வெறுக்காதீங்க. நான் ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சின்ன வயசுல என்னோட சுவாமிகிட்ட இருந்து இந்த பாடம் படித்ததுனால ரொம்ப பிரச்சனை. என்னோட சரீரத்தில் பிரச்சனைகள்லாம் நீங்கள் யாரும் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததில்லை, அவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட சுவாமிகிட்ட சுவாமி இந்த சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணேன், இதை கொஞ்சோண்டு சரி பண்ணி விட்ற அப்படின்னு ஒரு நாள் கூட பிரார்த்தனை பண்ணதே இல்லை சரீரத்துக்கு. இந்த சரீரத்தில் நடக்கிற எந்த ஒரு ரோகம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட இந்த மனசால வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி ஆயிப்போச்சு எனக்கு அப்படின்னு புலம்பனதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலேஜ் தான். இப்போ இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சரீரத்தில் எது நடந்தாலும் அதை தபஸ் அப்படின்னு பாவிச்சிங்க அப்படின்னா அதுதான் ஏகாதசி விரதத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்க. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5:11 ஒரே ஒரு மந்திரம் தான். 5:11 பிருகதாரண்யகம். பாஷ்யம் படிக்கணும். பாஷ்யத்தில் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் பாஷ்யத்தில் இருக்காரு எப்படி பாவிக்கணும். மந்திரத்தில் லைட்டாக தான் இருக்குது, பாஷ்யத்தில் ஆச்சாரியர் தெளிவாக சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்? தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாட்டம் 17வது ஸ்லோகத்துக்கு வந்துடுங்க. ஆச்சாரியர் சொல்கிறார் 17வது ஸ்லோகத்துக்கு மேலே அவதாரிக்கா இருக்குது. யதோக்தம் காயிகம் வாச்சிகம் மானசம் ச தபக தப்தம். சொல்லப்பட்ட முறையில் 14, 15, 16 3 மந்திரங்கள்ல 3 ஸ்லோகங்கள்ல காயிகம் வாச்சிகம் மானசம் தபக 3 விதமான தபசு. உடம்பால செய்யக்கூடிய காயிகம், வாக்குனால செய்யக்கூடிய வாச்சிகம், மனசுனால செய்யக்கூடிய மானசம். இந்த 3 விதமான தபசும் தப்தம் நரைகி நரர்களால் செய்யப்பட்ட இந்த தபசானது சத்வாதி பேதேன கதம் திரிவிதம் பவதி இது உச்சியதே. இந்த தபஸை வந்து மனிதர்களால் செய்யப்படக்கூடிய இந்த தபசு சாத்விகமாகவும் செய்யப்படும், ராஜசமாவும் செய்யப்படும், தாமசமாவும் செய்யப்படும். இந்த 3 விதமான தபஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதற்காக இந்த 17வது 17, 18, 19 3 ஸ்லோகங்கள் சொல்லப்படுகிறது. ஸ்ரத்தயா பரயா தப்தம் ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி தபஸ்தத்ரிவிதம் நரைஹி அபலாகாங்ஷிபிர் யுக்தைஹி அபலாகாங்ஷிபிர் யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே சாத்விகம் பரிசக்ஷதே ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி அபலாகாங்ஷிபிர் யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே. அபலாகாங்ஷிபிஹி பலகாங்ஷிபிஹி அப்படின்னா பலனில் ஆசை உள்ளவர்களால். அது கூட நெகட்டிவ் போட்டிங்கன்னா நெகட்டிவ் ஆயிடும். அபலாகாங்ஷிபிஹி அப்படின்னா பலன் மீது ஆசை இல்லாதவர்களால். பலன் மீது ஆசை இல்லாதவர்களால் பரயா ஸ்ரத்தையா மேலான ஸ்ரத்தையோடு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது, சித்தசுத்தியை கொடுக்கும் அப்படின்னு ஸ்ரத்தையோட ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தபஸுனால வந்து அர்ச்சனை ஆராதனை பண்ணுறேன்
அப்படின்னு மேலான சிரத்தையோடு நரர்களால், மனிதர்களால், நரைகி அப்படின்னா மனிதர்களால், தப்தம் தபக தப்பிக்கப்பட்ட அந்த தபஸானது திரிவிதம் பவதி 3 விதமாக ஆகிறது. அந்த 3 விதத்துல பாத்தீங்கன்னா எது பாத்தீங்கன்னா பலன் மீது ஆசை இல்லாமல் செய்யப்படுகிறதோ அது சாத்விகம் பரிச்சக்ஷதே. அது பாத்தீங்கன்னா சாத்விகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப பாத்தீங்கன்னா தபசு 3, அதுல பாத்தீங்கன்னா பலன் மீது ஆசை இல்லாமல் பண்ணுனா அது பாத்தீங்க அப்படின்னா சாத்விகம். அப்ப ஏகாதசி விரதம் இருக்கிறமே, ஏகாதசி விரதத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா டிவிலையும் எல்லா யூடியூப்லயும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதத்துக்கு அன்னைக்கு இந்த ஏகாதசி விரதம் இருந்தா இந்த பலன் கிடைக்கும், அந்த ஏகாதசி விரதம் இருந்தா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு புராணத்துல இருந்து பாத்தீங்கன்னா கதையா பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நான் யாருக்குமே பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல யோசிச்சேன், இதெல்லாம் பெருமையா சொன்னா நல்லா இருக்குமே, நமக்கு புத்தி பலன்ல போயிடும். அதனால நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பலசுருத்தியை பாத்தீங்கன்னா சொல்றதே இல்லை எங்கேயுமே. ஏன்னா ஆசை வந்துருது நமக்கு பாத்தீங்கன்னா இந்த விரதம் இருந்தா இது நடந்துரும், இந்த விரதம் இருந்தா இது நடந்துரும். நிறைய பேர் இந்த உலகத்துல தபஸ் பண்றாங்க. ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அம்பாளுக்காக பாத்தீங்கன்னா நவராத்திரி விரதங்கள், இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிவராத்திரி விரதம், வைகுண்ட ஏகாதசி விரதம், இது மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக நான் விரதம் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. எனக்கு ஒரு பலனும் வேணாம், ஈஸ்வர பிரீத்தி மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. எல்லாத்து மனசுக்குள்ளாரையும் இந்த கள்ளம் கப்படம் உள்ள போயிடுச்சு, ஆசை பொல்யூஷன் ஆயிடுச்சு. இந்த விரதம் இருந்தா பாத்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும், இந்த விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும், சோமவார விரதத்துக்கு என்ன பலன், குருவார விரதத்துக்கு என்ன பலன், சனிவார விரதத்துக்கு என்ன பலன், இதான் யோசிக்கிறோம். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா விரதங்களுக்கு எல்லாம் பலன் வச்சு பலன் ஆசைப்பட்டே. அப்ப என்னது அது சாத்விகம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா சாத்விக தபஸ் அப்படின்னாவே காயா வாச்சா மனசா நம்ம எது பண்ணினாலும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பிரீத்தி மட்டும் யாரு பண்றாங்களோ அதுதான் சாத்விகம் தபஸ் அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு ஸ்ரத்தையா, ஸ்ரத்தைனா ஆஸ்திக்ய புத்தியா, பகவான் இருக்கார், சாஸ்திரம் சத்தியம், பெரியவங்க சொல்றது உண்மை அப்படின்னு ஆஸ்திக்ய புத்தியோடு பரையான பிரகிருஷ்டையா, நல்ல மேலான சிறந்த பிரகிருஷ்டையா ஸ்ரத்தையாவோட விசேஷனம் மேலான சிரத்தையோடு தப்தம் என்ன அர்த்தம், அனுஷ்டிதம் தபஹா அனுஷ்டானம் செய்யப்பட்ட தபஸானது பிரகிருதம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கடந்த 3 ஸ்லோகங்கள்ல எந்த தபஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த தபஸானது திரிவிதம், அந்த காயா வாச்சா மனசால அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தபசும் 3 விதமாக, திரிவிதம் திரிப்பிரகாரம் அனுஷ்டானம் 3 விதமான மனிதர்களால், நரைகி 3 விதமான மனிதர்களால் 3 விதமாக செய்யப்படுகின்றது, அனுஷ்டானம் செய்யப்படுகிறது. அனுஷ்டாத்ருபிகி அனுஷ்டானம் செய்பவர்களால் 3 விதமாக இந்த 3 தபசும் செய்யப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம், 3 × 3 9 விதமா தபஸாயிடும். அது மட்டும் இல்ல, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சாத்விக தபஸ் எடுத்துங்க. அபலாகாங்ஷிபிகி என்ன அர்த்தம், பலகாங்ஷா ரகிதை, பலன் மேல இருக்கிற ஆசை விட்டுட்டு, பலன் மேல ஆசை வைக்கிறது. இப்ப இனிமே அதுதான் நம்ம பண்ணணும், சாத்விகத்தை எல்லாம் அடாப்ட் பண்ணணும். விரதம் இருக்கணும். இப்ப யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்களோ இனிமே பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கு பாத்தீங்கன்னா இது நடக்கணும் அது நடக்கணும் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. சாமி பார்த்துப்பாரு எல்லாத்தையும். சுவாமி நீ பிரீத்தி ஆகணும், பகவானை பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ணா போதும். பகவானோட ஒரு கரை அவர் ஒரு மனசுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாட், இந்த பக்கம் இப்படி போகும்போது இப்படி பார்த்துட்டு போயிட்டாருன்னா போதும் நம்ம ஜென்ம சாஃபல்யம் ஆயிடும், முக்தி கிடைச்சோம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், எந்த ஜென்மத்தில் நம்ம மேலே வர முடியாது, திரும்ப எங்கேயோ சுத்திக்கிட்டு இருப்போம். அதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா அனுஷ்டானத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காமம் மட்டும் தான் இருக்கணும். என்ன காமம், ஆத்ம காமம். பகவான் தான் ஆத்மாவா இருக்கார், பகவான் தான் வேணும் அப்படின்ற காமத்தை தவிர்த்து வேற எந்த காமமும் இல்லாத அபலாகாங்ஷிபிகி, பலன் மீது ஆசை இல்லாதவர்களால். கூடவே என்ன அர்த்தம், பலன் மேல ஆசை இல்லைன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் சாமி அந்த கர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதற்றம் இல்லாம யுக்தைகின்னு ஆச்சாரிய சொல்லிட்டார். இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, எந்த கர்மத்துக்கும் பலன் வேணான்னு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சமத்துவம் யோக உச்சியத்தையே, சமத்துவம் வந்துடும்.
அப்ப அந்த சமத்துவத்தை தான் இங்க யூஸ் பண்றார். யுக்தைகின்ற சப்தத்தில் ஆச்சாரியர் யூஸ் பண்றார். யுக்தைகி அப்படின்னா மனசமாதானம் உடையவர்களால். மனசமாதானம் எப்ப கிடைக்கும்? பலன் மேல ஆசை வச்சோம், சிந்தனை எல்லாம் அதுல போயிடும், மனசு சஞ்சலிப்பாயிடும். அப்ப பலன் மேல ஆசை இல்லாம ஒரு பூஜையான அந்த கர்மத்தை பண்ற, எந்த பலன் வந்தாலும் பரவாயில்ல, ஈஸ்வர பிரசாதம் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா மனசு ரொம்ப சமாதானமா அந்த காரியம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பேரு யுக்தர்கள்னு பேரு. பலன் மீது ஆசை இல்லாத யோகிகளால், யுக்தர்கள்னா யோகிகளால், சமாஹிதைகி சித்தம் பாத்தீங்கன்னா சமாதானம் அடைந்தவர்களால், எத்து ஈதிர்ஷம் தபக எந்த இந்த விதமான தபசானது காயா வாச்சா மனசா இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டிலையும் செய்யப்படுகிறதோ தத்து சாத்விகம், அது பாத்தீங்கன்னா சாத்விகம், சத்துவ நிவிருத்தம், சத்துவ குணத்தால் செய்யப்படுகின்ற தபஸ் என்று பரிச்சக்ஷதே கதயந்தி சிஷ்டாக, பெரியவர்கள் சிஸ்டர்கள் பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் இதை சாத்விக தபஸ் என்று சொல்கிறார்கள். ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா மனசமாதானத்தோட என்ன வந்தாலும் அதை பத்தி அக்கறை இல்லாம நம்ம பண்ற காயா வாச்சா மனசா 3 விஷயங்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுதான் சாத்விக தபஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அடுத்து சொல்றார் 18வது ஸ்லோகம். சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத் தபோதம்பேன சைவயத் கிரியதே ததிஹ ப்ரோக்தம் கிரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம் ராஜசம் சலமத்ருவம் சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத் கிரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். இந்த பாவத்துக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு. நீங்க பாருங்க, பாவத்திலேயே நீங்க கிரிப்பிரதட்சணை வரேன்னு வந்துருங்க. இங்க திருவண்ணாமலைக்கு 14 கிலோமீட்டரு. புதுசா வரவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5-6 கிலோமீட்டர் உற்சாகமா நடந்துருவாங்க. 5-6 கிலோமீட்டருக்கு மேல அங்கங்க பெயின் வர ஆரம்பிச்சிடும். கஷ்டப்பட்டு 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 நடந்து வருவாங்க. நான் பார்க்குறேன், நான் நிறைய வயசானவங்களாம் நடக்கிறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டு லாஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடியாமல் வருவாங்க. ஆனால் வெறுப்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஏதாவது புலம்பல் இருக்குமா, மறுமறிங்க இருக்குமா? நான் ஒன்றும் இருக்காது. கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அப்படியே சுவாமிக்காக பண்ணுறேன் அப்படின்னு முடிச்சிருவாங்க. இதே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கார் பஞ்சர் ஆகி போச்சு, ஸ்டெப்னியும் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு உங்களை நடக்க விட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? எரிச்சலாகி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியா அப்போவே சொன்னேன் நான், ஸ்டெப்னி எடுத்து வைன்னு, எடுத்து வைக்காம விட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் திட்டுவோம். நான் அப்போவே சொன்னேன், இந்த கார் வேணாம் ஒழுங்காக பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு. நான் அப்பவே சொன்னேன், இதில் போகலாம் அதில் போகலாம், இதான் கேட்கல அப்படின்னு எல்லாத்தையும் திட்டி தீர்த்து இந்த 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ளார நம்மளால சகிக்க முடியாத துக்கத்தை அனுபவிப்போம். இதே 5 கிலோமீட்டர் தான் கிரி பிரதட்சணத்தில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரையும் பிளேம் பண்ணுறது, ஒன்னால தான் நான் இங்கே நடக்கிறேன் அப்படின்னு யாரையும் நம்ம பிளேம் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஈஸ்வரனுக்காக பண்ணுறோம். அப்போ பாருங்க, ஒரே பாவம் தான். ஏகாதசி விரதம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் பிளான் பண்ணோம். ஏகாதசி விரதத்துக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து மறுநாள் தான் சாப்பிட போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பசிக்குமா? நல்லா பசிக்கும். கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ம பார்த்தீங்கன்னா குற்றம் குறை சொல்கிறதே இல்லைல்ல, உங்களால் தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு. இதே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எதுவுமே ஃபுட்டு கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒய்ஃப் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நான் அப்போவே சொன்னேன், எதையாவது கொண்டு வா, எதையாவது சமைச்சு கொண்டு வான்னு. பாரு இப்போ பாரு அவஸ்தைப்படுறோம் பாரு அப்படின்னு. ஒரு வேளை நம்மளால் சாப்பிட்றதுக்கு கிடைக்கல அப்படின்னா எவ்வளோ புலம்புது இந்த மனசு, எவ்வளோ சகிக்க முடியாமல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டம் ஒரே கஷ்டம் தான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் அதை அகாமடேட் பண்ண முடியுது, மனசு சாந்தமாகுது. அதே பார்த்தீங்கன்னா அது துக்கம், தபஸ் இல்லாமல் வேற ஏதோ நினச்சோம் அப்படின்னா நம்மளால் தாங்கிக்க முடியல, நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. ஒருவேளை உணவு எடுக்காமல் தங்க முடியல, 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா முடிய மாட்டேங்குது. மலை ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி மலை ஏறுங்க அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துக்கிட்டு 3000 படி ஏறுறோம். அதே பார்த்தீங்க அப்படின்னா பழனி மலைக்கு ஏறுறோம், திருப்பதி மலைக்கு ஏறுறோம். அதே பார்த்தீங்கன்னா 2 மாடிக்கு ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுறோம்.
2 மாடி. ஏன் ஒரு சாமி வந்து மேல இருக்காரு? ஏன் கீழ எதுவும் வீடு கிடைக்கலையா? கீழ இருக்கலாமே. சாமி வந்து அடிக்கடி பார்க்கலாம். 3வது மாடியில போய் இருக்காரு. அவர போய் ஏறி, ஏறி இறங்கி, ஏறி இறங்கி பார்க்க வேண்டியது இருக்கு. கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் பார்த்தீங்கன்னா, எத்தன விஷயத்த பண்ணுது பாருங்க. ஒரே பாவம் கஷ்டம் ஒண்ணா இருந்தாலும், பாவத்துல டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பாவத்தினால நம்ம என்ன பண்றோம்? ஈஸ்வரனுக்குன்னு பண்ணும்போது, அது நமக்கு சுகம் குடுக்குது, துக்கம் குடுக்கறதில்ல. இதான் விஷயம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாவ சம்சுத்தி ரொம்ப முக்கியம். பலன் மேல ஆசை வச்சோம்னா துக்கம் கிடைச்சிரும். பலன் மேல ஆசை வைக்கல அப்படின்னா சுகம் கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜச தபஸ் எப்படி சொல்றாரு? சத்கார சத்கார மானச பூஜ சத்கார மான பூஜார்த்தம். சத்காரம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் சூப்பருங்க, நல்லா பண்றாருங்க, தபஸ் பண்றாரு, ரொம்ப நல்லா தபஸ் பண்றார் அப்படின்னு மற்றவங்க புகழ்வாங்க. அதுக்கு பேர் சத்காரம்னு பேர். அவர் நல்லவருங்க, ரொம்ப தபஸ் பண்றாருங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னும். மானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நான் போனேன் அப்படின்னா மற்றவங்க எந்திரிச்சு நிற்பாங்க, நமக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க, நமக்கு பூஜைகள்லாம் பண்ணுவாங்கன்னு மான பூஜார்த்தம். மானம்னா தன்னை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் உயர்வா நினைப்பாங்கன்னும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தம்பேன, ரொம்ப தம்பத்துக்கு ஆடம்பரத்துக்காக நான் இதை பண்றேன்னு தம்பம் அடிச்சுக்கிட்டோ எந்த தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுகிறதோ, கிரியத்தே எத்து தபக, எந்த தபஸானது செய்யப்படுகிறதோ தது இக ராஜசம் புரோக்தம், அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜசம் என்று சொல்லப்படுகிறது. இருந்துட்டு போட்டுமே. அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சலம் அத்ருவம். இந்த ரஜோகுணத்தால் உண்டாகக்கூடிய தபஸ்னால செய்யக்கூடிய பலன் வந்து பார்த்தீங்கன்னா சலம். சலம் என்னென்ன அர்த்தம்? அசையக்கூடியது, நாசமாக கூடியது. ரஜோகுணத்தினால செய்யக்கூடிய பலனை கொடுக்கும், அந்த பலன் நிலையானதா இருக்காது. சலம்னா என்ன அர்த்தம்? நிலையில்லாதது. அத்ருவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது நாசமாக கூடியது. நல்ல போகத்தை அனுபவிச்சுட்டு திரும்பவும் இந்த லோகத்துக்கு நீங்க வர வேண்டி இருக்கும். அசையக்கூடியதா, நிலையில்லாததா, பலன் தருமா தராதா என்று நிச்சயம் இல்லாததாக இருப்பது அத்ருவம் அப்படின்னு பேர். பாஷ்யத்தில் சத்கார மான பூஜார்த்தம்னா என்ன அர்த்தம்? சத்காரம்னா என்ன அர்த்தம்? சத்காரக சாதுகாரகா, நல்லா பண்ணினது. நல்லா பண்ணுதுன்னு அர்த்தம். சாதுகு அயம் தபஸ்வி பிராமண இதி. மற்றவங்கலாம் சொல்லுவாங்க, அவர் சூப்பருங்க, நல்ல ஆளுங்க, அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர், தர்மி. உடம்பால வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம்லாம் இருக்கார், சஷ்டி விரதம்லாம் இருக்கார், நவராத்திரி விரதம் 9-10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கூட பல்லப்படாமல் இருப்பாருங்க. அவர் சரிய கிரேட் சோல். அவர் தபஸ்வி, பெரிய தபஸ்வி, பிராமணன் அப்படின்னு ஏவம் அர்த்தம். இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா சத்காரம் பண்றவர், நல்லது பண்றவர், நல்லவர், தபஸ் பண்றவர் அப்படின்னு மற்றவங்க மானன்னு அர்த்தம்? மனனம். மனனம்னா நான் மற்றவங்க நினைப்பாங்க, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க அவர் பெரிய தபஸ்வின்னு நினைப்பாங்க. அப்படின்றதுக்காக நான் எங்கேயாவது அந்த தபஸ்வி வராரு அப்படின்னா என்ன ஆகும்? பிரத்யுத்தான அபிவாதனாதிகி. பிரத்யுத்தாதன அர்த்தம்? போய் நிற்பா. நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா மற்றவங்களாம் எந்திரிச்சு மரியாதை பண்ணுவாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம், மரியாதை இல்லை. நான் ஒரு தபஸ்வியாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் நடந்து போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்பாங்க, என்னை பற்றி தெரிஞ்சவங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுக்காகவும் ததர்த்தம் பூஜா. கூடவே என்ன பண்ணுவாங்க? சமயம் கிடைச்சா, சுவாமி நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், ஒரு பாத பூஜை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையெல்லாம் பண்ணுறது. பாத பிரக்ஷாலன, சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தபஸ்வி அப்படின்னு பாதத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரக்ஷாலன, பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி, கூட வந்து அர்ச்சனையும் பண்ணி, கூட வந்து நல்ல ஃபுட்டு, அசைய திருத்துவாதி நல்ல ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறது. இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். நான் ட்ராவல் பண்ணதுனால கூட நிறைய சாதுக்கள் தானே யார் யார் என்னென்ன தபஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். தபஸெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவு இல்லை, பகவத்கீதை சாஸ்திரம்லாம் படிக்கிறது இல்லை, குருநாதர்கள் சரியாக கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க? தபஸ்விகள் நிறைய கிடைப்பாங்க. ஆனால் தபஸுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? நான் இப்போ சொன்ன எல்லா இன்டென்ஷனும் இருக்கும். என்னை வந்து மற்றவங்க மதிக்கணுன்றதுக்காக, எனக்கு பூஜை பண்ணணும், எனக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தபஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த தபசு ததர்த்தம் தபக, அதுக்காக யார் பண்ணுறாங்களோ,
அந்த தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்காரமான பூஜார்த்தம்னு பேர், அந்த தபஸ்க்கு பேர். அது என்னது? தம்பேனச்ச ஏவ. தம்பம்னா என்ன அர்த்தம்? ஆடம்பரமா. இங்க ஒருத்தர் 2-3 பேர் இருக்காங்க. ஒரு சுவாமி இருந்தார், எங்க போனாருன்னு தெரியல. அவர் என்ன பண்ணுவார்? கிரி பிரதட்சணை வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருந்து வலம் போறதை நம்ம கிரி பிரதட்சணை பண்ணோம். இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா ஆன்டி கிளாக் வைஸா பண்றது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணணும்னா நீ பாட்டுக்கு போக வேண்டியது என்ன, ஆடம்பரம் எதுக்கு அப்படின்னா நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் பார்க்கணும்னு அட்டென்ஷனை திருப்பிக்கிட்டே போறது. நித்திய கிரிவலம் பண்ணுவார், நல்ல சாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்காம விட்டாங்க, குவைட்டா போயிட்டு குவைட்டா வா அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த உலகமே நாம் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னு நார்மலாக பண்ணால் உலகம் பார்க்காது. ஆப்போசிட்டாக பண்ணுங்க, ஆன்டி கிளாக் வைஸாக பண்ணுங்க. என்ன இது ஆன்டி கிளாக் வைஸாக டெய்லி பண்ணுறாரு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடம்பரம். அப்போ வந்து நம்ம என்ன பண்றோன்னே நமக்கு மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. ஈஸ்வரனுக்காக தானே பண்றீங்க, பண்றது ஈஸ்வரனுக்காக பண்றீங்க அப்படின்னா ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்காரு. நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கார். ஊர்ல இருக்கவன் எவன் பார்க்கணும் நமக்கு நம்ம பண்றத? ஊர்ல இருக்கிறவன் நமக்கு கர்ம பலனை கொடுக்க போறான், மோட்சத்தை கொடுக்க போறான். வெறும் பெருமைக்காக நம்ம பண்ணி என்ன ஆக போகுது? ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரியாததுனால தம்பத்தினால, தம்பம்னு அர்த்தம் தம்பட்டை அடிக்கிற மாதிரி, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தம்பேன ஏவ எத்துக்கிரியதே, வெறும் பேருக்காக புகழுக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த தபஸ் செய்யப்படுதோ தது இக புரோக்தம், அது இங்க அந்த தபஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கு சொல்லப்படுகிறது. கதிதம் என்னது அப்படின்னா ராஜசம், அது ராஜசம் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட புகழுக்காகவோ பூஜைக்காகவோ நமஸ்காரம் பண்ணுவாங்கன்னோ தம்பத்துக்காகவோ தபஸ் பண்ணக்கூடாது. அது இப்படி பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜசம் ஆயிடும். ஏன் அது என்ன பிரச்சனை அப்படின்னா சலம். அது வந்து பார்த்தீங்கன்னா கதாச்சித்க பலத்வேன அத்ருவம். சலம்னா என்ன அர்த்தம்? சில சமயம் பலன் கொடுக்கும், சில சமயம் பலன் கொடுக்காது. இந்த பலன் தான் கொடுக்கும்னு நிச்சயம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அசையக்கூடியதா நிலையில்லாததா இருக்கக்கூடியது அத்ருவமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த ராஜசம். நாசத்தை அடையக்கூடிய நிச்சயமில்லாத பலனை கொடுக்கக்கூடியது இந்த ராஜச தபஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் 19வது ஸ்லோகம். மூடக்ராஹேனாத்மனோ யத் பீடயா கிரியதே தபஹ. மூடக்ராஹேனாத்மனோ யத் பீடயா கிரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹிருதம். மூடக்ராஹேனாத்மனோ யத் பீடயா கிரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹிருதம். நிறைய பேர் எத்து தபக, எந்த தபசானது மூடக்ராகேன, மூடக்ராகம் அப்படின்னா முட்டாள்தனத்தினால, மூர்க்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மூர்க்கத்தனத்தினால, அக்ரகேன மூடக்ராகேன அப்படின்னா பிடிவாதம், மூடக்ராகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதமா, நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நிறைய பேர். பிடிவாதமா வந்து பார்த்தீங்கன்னா பண்றது. சாஸ்திர விதி இருக்கா அப்படின்னா சாஸ்திர விதி இருக்காது. நம்மளுடைய குருட்டாம்போக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டாள்தனத்தினால பிடிவாதமா, மூடக்ராகேன அப்படின்னா ரொம்ப பிடிவாதமா இருந்துக்கிட்டு, ஆத்மனோ தன்னையும், ஆத்மனோ அப்படின்னா தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துன்பன் கொடுக்கறதா, பீடையா எத்து பீடையா கிரியதே, எந்த தபசானது தனக்கு பீடை உண்டு பண்ற மாதிரி செய்யப்படுகின்றதோ. ஏற்கனவே முன்னாடியே பார்த்தாச்சு, தமோ குணத்தினால் செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தபஸை பற்றி பேசும்போது 5:6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. இதை சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 5-6 2 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தமோ குணத்தினால செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாஸ்திர விதியெல்லாம் விட்டுட்டு பண்றாங்க. பகவான் உள்ள இருக்கார், பகவானையும் வந்து கர்ஷயந்தக 7வது ஸ்லோகம் சொல்லுது. கர்ஷயந்தக ஷரீரஸ்தம் பூத கிராமம் அச்சேதசகன்னு சொல்லியிருக்கு 6வது ஸ்லோகத்துல. உள்ள இருக்க பரமாத்மாவையும் உள்ள இருக்கக்கூடிய இந்திரிய கூட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து மெலிய பண்றாங்களோ சாஸ்திர விதி இல்லாம பிடிவாதத்தினால, அந்த பிடிவாதத்தினால பண்ணக்கூடியது அது என்ன பண்ணுது அப்படின்னா பரஸ்ய உற்சாதனார்த்தம். பரஸ்ய அப்படின்னா மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் கொடுக்கறதா, நாசத்தை உண்டு பண்றதா. நிறைய அசுர தபஸ் அப்படி தானே பண்ணப்பட்டது. இவன் நாசமாகணும்னு 1000 வருஷம் தபஸ் பண்றது.
இவன் நாசமா போகணும், அவன் நாசமா போகணும் அப்படின்னு இது புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அசுரர்கள் பண்ண தபஸெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராட்சசர்கள் நிறைய தபஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களை நாசம் பண்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்றது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்ய உற்சாதனார்த்தம் மற்றவர்களை நாசம் செய்வதற்காகவும் எந்த தபஸானது செய்யப்படுகிறதோ அது என்னது? தத்து தாமசம் உதாகிருதம். அந்த தபஸ் வந்து தாமசம் என்று சொல்லப்படுகின்றது அப்படின்னு ஆச்சு. வா அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அண்டுன்னு போட்டுக்கணும். வானா அண்டு. எதுக்கு அப்படின்னா தனக்கும் தனக்கு பீடையை உண்டு பண்றது மற்றும் மற்றவர்களுக்கு நாசத்தை உண்டு பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட தபஸ் தாமசம் என்று சொல்லப்படுகிறது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. மூடகிராகேன அப்படின்னு என்ன அர்த்தம்? அவிவேக நிச்சயேன. விவேகம் இல்லை, நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், இந்த கிளாரிட்டி வந்து பெரியவங்கள்ட்ட இருந்து சாஸ்திரத்தை படித்து முறையாக வரணும். இனிமேல் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெஃபரன்ஸ் இல்லாமல் கண்டபடி பிடிவாதத்தினால மட்டும் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பிடிவாதம் இருக்குது. பலன் கொடுக்குமா? பலன் கொடுக்கும், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தாமசம் அது. அதனால ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு எதை எப்படி பண்ணணும்னு பெரியவங்கள்ட்ட ஐடியா கேட்டு அந்த விதமாக பண்ணணும். பிடிவாதத்தினால மட்டும் பண்ணக்கூடாது. மூடகிராகினன்றதுக்கு அர்த்தம் அவிவேக ஜனித்த நிச்சயேன. விவேகம் இல்லாம பிடிவாதத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பண்றது. ஆத்மனக பீடையா கிரியத்தை, தனக்கு கெட்டது பண்ற மாதிரி. ஆத்மனகனா தனக்கு தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதை உண்டு பண்ற மாதிரி சரீரம் போயிடும். நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். என்ன கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன பெரியவங்களாம் வயசானவங்களாம் இருப்பாங்க சாதுக்கெல்லாம். அவங்க சொல்லுவாங்க, தம்பி இப்போ போய் குளிக்காத, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு 1 மணிக்கெலாம் குளிக்காத, அந்த கங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உச்சி வெயில் இருக்கும்போது குளி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முங்கி என்ன பண்ணணும், டக்குனு எந்திரிச்சு வந்துடணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலையெல்லாம் வந்து குளிச்ச அப்படின்னா இப்போ உனக்கு தெரியாது, வயசாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பீடியை கொடுத்துரும், துக்கத்தை கொடுத்துரும். அதனால வந்து சொன்னதை கேளு அப்படின்னு. நாங்கள் கேட்கவே மாட்டோம்ல. நம்ம தானே வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசன் ஆச்சு. நம்மெல்லாம் பிறக்கும் போதே ராட்சசனால தானே பிறந்திருக்கோம். பெரியவங்க சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டோம். நம்ம பெரியவங்களோட அனுபவத்தை எடுக்காமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு பிடிவாதத்தினால பண்ணுறோம். பார்த்தீங்களா? அந்த முரட்டு பிடிவாதத்தினால பண்ணுற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா தாமசத்தில் சேர்ந்துடும். அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம், நாங்களும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சாரியாரோட பாடம்லாம் கேட்க கேட்க பெரியவங்கள்ட்ட கேட்கணும். அப்போ எங்கள் ஆச்சாரியார் சொல்லுவார், இதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத அப்படின்னு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஓஹோ இது தப்பு பண்ண இருக்கு, இது தப்பு பண்ண இருக்கு அப்படின்னு நம்ம திருத்திக்கிறது. அப்போ திருத்திக்கிட்டே ஆகணும், இல்லைன்னா தாமசம் ஆயிடும் உங்களுக்கு. தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு எத்து தபக. அது மட்டும் இல்லை, வேற என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா. பரஸ்ய உற்சாதனம்னா என்ன அர்த்தம்? விநாசார்த்தம். மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணணுன்றதுக்காக எந்த தபஸானது வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுகிறதோ தத்து தாமசம் தபக உதாகிருதம். அது தமோ தபஸ் அப்படின்னு, தாமச தபஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ 3 விதமான காயா வாச்சா மனசான்ற 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்றது. அதை சாத்விகம் ராஜசம் தாமசம்னு 3 விதமா பண்றது. அப்ப 3 × 3 போட்டீங்கன்னா மொத்தம் 9 வெரைட்டி ஆயிடும். இதே வந்து யோக சூத்திரத்துல சொல்லும் போது 9 × 9 ஆக்கும். 81 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல போனீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொன்றுத்தையும் 81 வெரைட்டியா சொல்லும். அனுஷ்டானம் பண்ற மெத்தட் மிருது மத்திய தீவிரம். அனுஷ்டானம் எதை பண்றோமோ அந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா சொல்லும். என்ன உபாயம் எடுத்துக்கிறோமோ, இப்ப கிரி பிரதட்சணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியமா. இதே தபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இமயமலையில நான் ஏறுறேன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுது. ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த காரியத்தை வச்சுக்கிட்டு மிருது மத்திய, அனுஷ்டானத்தோட சாதனத்தை வச்சுக்கிட்டு மிருது மத்திய அதிமாத்திரம்னு பேரு. அதை அனுஷ்டானம் பண்ற மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா மிருது மத்திய அதிதீவிரம் அப்படின்னு 3. அப்ப 3 3 9 ஆயிடும். அப்புறம் இந்த ஒரு 3ஐயும் 9ஐயும் சேர்த்தீங்கன்னா 9 × 9 81 வெரைட்டியா தபஸ் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்துருங்க. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லுங்கம்மா. ஆமா, சாஸ்திரத்துல இருக்கிறது இதெல்லாம் இருக்கு. இன்னொன்று வந்து ஒன்று சொல்லியிருக்கோம்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதமான விஷயம் சொல்லியிருக்கோம் ஸ்ரத்தையில் ஆரம்பத்திலேயே. ஒன்று சாஸ்திரத்தில் இருக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னது, அதுக்கு என்ன டெர்மினாலஜி என்ன யூஸ் பண்றோம்? சிஷ்டாச்சாரம் இல்லைன்னா விருத்தாச்சரணம்.
பெரியவங்க பண்றத வந்து அப்படியே ஃபாலோ பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதாக தான் சேர்றது. குட்டாம்போக்கில் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க பண்ணாங்க நான் பண்றேன் அப்படின்னு பண்றது, இல்லைன்னா சாஸ்திரத்தில் இருக்கு சாஸ்திரத்தில் இருக்கிறத பண்றது, இது நல்லதுதான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தபஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வந்து நீங்க என்ன பின்னாடி என்ன இன்டென்ஷன், பலன் மேல ஆசை வச்சு பண்றீங்களா, இல்ல முருகருக்காகவே அளவு குத்திக்கிறீங்களா, அம்பாளுக்காகவே அளவு குத்திக்கிறீங்களா இருக்குல்ல. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாத்தையும் இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த தபஸ் நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் பாத்துக்குங்க, கூட வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள்ட்டையும் இன்டர்வியூ பண்ணுங்க. எதுக்கு இருக்கிறீங்க, கிரிவலம் போறீங்களா, ஓ கிரிவலம் மாசம் மாசம் போயிருவீங்களா, சரி சரி, எதுக்கு எதுக்கு போறீங்க பகவான் கிரிவ பிரதட்சணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. யூடியூப்பில் போய் திறந்தீங்க அப்படின்னா கிரி பிரதட்சணத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பலன் மேலே ஆசை இருக்கிற மாதிரி. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் எவ்வளோ நொந்து போயிருப்பார்ல. ஒரு அப்பாட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் மனைவியும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பார்னு அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனோடையே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக அப்படியே இருந்தானா அப்பாவுக்கு என்ன ஒரு தோணும் தெரியுங்களா, ச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க பணத்தை தான் விரும்புகிறாங்க எல்லாரும், நம்மளை யாரும் விரும்ப மாட்டாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. எல்லாத்துக்கும் நடக்கும் அது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை வந்து பணத்துக்காகவே வராங்க அப்படின்னா ஒரு துக்கம் வரும்ல. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு என்ன தோணும் யோசிச்சு பாருங்க. வரவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யாரும் கேட்க மாட்டேன்றானே, என்னோட பிரீத்திக்காக யாரும், என்னோட அன்புக்காக யாரும் வரமாட்டேன்றானே, என்கிட்ட எல்லாம் வஸ்துவா கேட்கிறானே அப்படின்னு அவருக்கு துக்கம் தானே வரும் உங்களுக்கு. அப்ப அதனால தான் நம்ம சொல்றோம் சாத்ஸ்மின் பரம பிரேம ரூபா பக்தி. பக்திக்கு அர்த்தமே சொல்லும் போது பரம பிரேம ரூபம். சுவாமிகிட்ட வந்து அன்பு வைக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், அன்புக்காக பண்ணணும் முடிய எதையாவது எதிர்பார்த்து பண்றோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய தபஸ் வேணா பண்ணீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரர்த்தகமா போயிடும். ஈஸ்வரனோட கிருபைக்காக மட்டும் அனுகிரகத்துக்காக மட்டும் எது செய்யப்படுதோ அதுதான் உயர்ந்தது. நீங்க அழகு குத்துங்க, தலையிலா நில்லுங்க, ஒத்தக்காலில் நில்லுங்க, தீச்சட்டி ஏந்துங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, பின்னாடி என்ன இன்டென்ஷன், இதுதான் முக்கியம். வந்துருங்க. அடுத்து சொல்றார் இதானிம் தானமேவ உச்சியதே. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான தானங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். தானத்தை பத்தி பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் 3 விதமான தானம் இருக்கு. தர்ம தானம் மேல எழுதிங்க, இல்லை இங்க கிரந்தங்கள்ல சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல 3 விதமான தானம் சொல்லுவாங்க. ஒன்று தர்ம தானம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா தர்ம தானத்தை பற்றி தான் பேச போறோம். இப்போ தர்ம தானத்தில் வந்து ரூல்ஸ் எல்லாம் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸ்மிருதி கிரந்தங்கள் எல்லாம் தர்ம தானத்தை பேசுகின்றன. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தானம் அப்படின்னு 2வது. பக்தி தானத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தானத்தை தான் நம்ம பண்ணணும். அது அப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஞான தானம். தர்மதானம், பக்தி தானம், ஞான தானம் அப்படின்னு 3 விதமான தானங்கள் பிரிக்கிறோம். ஆனா இங்க 3 பேசல. இங்க நம்ம பேச போறது வந்து பார்த்தீங்கன்னா தர்ம தானத்தை பத்தி மற்றும் இங்க பேச போறோம். என்னது, இதானிம் தானமேவ உச்சியதே. இப்பொழுது தானத்தை பற்றி சொல்லப்பட போகின்றது. தாத்தவ்யமிதி யத்தானம் தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதே அனுபகாரிணே தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தாத்தவ்யம் இதி மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து மனசுல வச்சுக்கணும், பகவான் எனக்கு இந்த தனத்தை கொடுத்துருக்கார். எதுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா தனம் தானாய. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், தனம் தானாய. தனம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா தானம் கொடுக்கறதுக்காகத்தான் பகவான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கார். உண்மையை கொடுக்கலன்னா எப்படி கொடுக்க முடியும்?
ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா எதுக்காக 10 ரூபா கொடுத்துருக்காருன்னா, நீ ஒரு பாதி எடுத்துக்கோ, மீதி பாதியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு, மற்றவங்க உன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவுற்றுள் எல்லாம் தலை. தான்கிட்ட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா யதாசக்தி வந்து பார்த்தீங்கன்னா விபாகம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சொல்றது, என்னோட கடமை இது. நான் தானம் பண்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பெர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தானம் பண்றதுன்றது கடமை. அதனால என்ன பண்ணணும், தாத்தவ்யமிதி, இது எனக்கு கொடுக்கத்தக்கது, என்னுடைய கடமை அப்படின்னு எந்த தானமானது தீயதே கொடுக்கப்படுகிறதோ, அந்த கொடுக்கறதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, அனுப்பகாரினே அப்படின்னா பிரத்யுபகாரம் பண்ணாதவங்களுக்கு. நம்ம ஒன்ன பண்ணணும், பதிலுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. இந்த கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது அந்த என்ன மொய்ப்பணம் சொல்லுவீங்களா, மொய்ப்பணம், மொய் எழுதுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் நான் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு டைரி மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய இடத்துல. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ 5000 ரூபாய் மொய் எழுதியிருக்கேன். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்தானா பண்ணானா இல்லையா அதை எடுத்து பார்ப்பாங்க. அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான், ஐயோ நான் 5000 பண்ணியிருக்கேன், இவன் 1000 எழுதிட்டு போயிருக்கானே அப்படின்னு அவன் மேலே ஒரு குரோதம் வரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மதுரை பக்கம் திருச்சி பக்கம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சண்டை, பெரிய பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். இது ஆமாம், மைக் வச்சு இப்போ மொய்ப்பணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதில்ல, இவர் இந்த ஊரை சேர்ந்தவர் மாமா, இந்த உறவு இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மொய்ப்பணம் எழுதினார் அப்படின்னு மைக்கை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. மொய் விருந்தினே ஒன்று இருக்கு. ஆமாம், மொய் விருந்தினே. ஆமாம், அப்போ கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், திரும்ப எதிர்பார்க்கிற மாதிரி இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுவாமி ஒருத்தர் இருந்தார், என்னோட சிஷ்யர், என் கூடயே தான் இருந்தார், இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனசு, எல்லாத்துக்கும் ஊரில் போகிறவங்க எல்லாத்துக்கும் பண்ணுவார். ஐயங்கார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரைக்காரியிலேருந்து ஆரம்பித்து எடுத்துப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த மனுஷன் இப்படி எப்படி கனெக்ட் பண்ணுறாரு எல்லாத்தோடையும் அப்படின்னு. ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்னலாம் உண்டோ எல்லாம் பண்ணுவார். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்கும், இவங்களை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் பக்கா பிளான் பண்ணிச்சிருப்பார். ஒரு கீரைக்காரியை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு இளநீ விற்கிற ஒரு ஆளை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு பூக்கடைக்காரனை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இவர் ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணதுக்கு பிறகு தானம் கொடுப்பார், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வரும்போது எடுத்துருவார். அப்போ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க எப்போவாவது நமக்கு உபயோகப்படுவாங்க, இவங்களை வச்சு இந்த காரியம் நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் எதையாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. இங்க அதான் சொல்லுது, உபகாரினே அப்படின்னா உபகாரம் பண்றவங்களுக்கு பண்றது, அனுப்பகாரினே அப்படின்னா நமக்கு உபகாரம் பண்ணாதவங்களுக்கு. நமக்கு யாரெல்லாம் உபகாரம் பண்ணலையோ இவன் பண்ணுனா அதனால நான் பண்றேன் அப்படின்னு பதிலுக்கு பதில் பண்ணாம நமக்கு உபகாரம் பண்ணாதவங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கடமைப்பட்டது, அவங்க கஷ்டப்படுறாங்க அதுக்காக நான் தானம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது செய்யப்படுகிறதோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நமக்காக நிறைய பேர் காரியம் பண்ணுறாங்கல்ல, ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் தானம் பண்ணலான்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் அதுட்டு வந்து பதில் பிரத்யுபகாரமாக ஒன்று எடுத்துடுறீங்க, அதுதான் எடுத்துட்டீங்கன்னா கேன்சல் ஆகுது. அப்போ தானம் இல்லை, அது கொடுத்து வாங்குற மாதிரி. ஆமாம் ஆமாம், ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறோம் பார்த்தீங்களா, ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்குறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணமாக கொடுக்கணும், வேற ஒரு ஃபார்மில் வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துடுறோம். அப்படி எடுத்தால் அது வந்து தானத்திலே சேரவே சேராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை பண்ணுவாங்கன்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முகம் தெரியாத மனிதர்களுக்கு கூட கிருபையினால எனக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அதுக்கு நான் உதவி பண்ணணுன்ற எண்ணத்தோட மட்டும் செய்யப்படுவது சாத்விக தானம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தேசே ஆமாம் ஆமாம், அது கூட வந்து செய்தவர்களாயினும் செய்யாதவர்களாயினும் 2 வார்த்தையும் போட்டுங்க. ஆமாம், தமிழில் வந்து
ஆமா, செய்யாதவர்களாயினும்ன்றதுக்கு பதிலாக செய்தவர்களாயினும்னு இருக்கு. பொழிப்புரையில பாருங்க, பொழிப்புரையில செய்யாதவர்களாயினும் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா? அது இல்ல ரெண்டு ரெண்டு எடுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுப்பக்காரன பாஷிக்கார் சொல்றாரு, தனக்கு உதவி பண்றவங்களுக்கும் பண்ணணும், தனக்கு உதவி பண்ணாதவங்களுக்கும் பண்ணணும். ஆனா மந்திரத்தோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, தனக்கு உதவி பண்ணாதவர்களுக்கும் பிரதியுபகாரம் பண்ணாதவர்களுக்கும் அப்படின்னு எழுதிக்கணும். அது கொஞ்சம் பொழிப்புரையில கொஞ்சம் தப்பு இருக்கு. பொழிப்புரையில உபகாரம் செய்யாதவர்களாயினும் அப்படின்னு போட்டுங்க. உபகாரம் செய்யாதவர்களாயினும் யா ஒரு செய்யான்னு ஒரு யாவை போட்டுட்டீங்கன்னா போதும், செய்யாதவர்களாயினும் ஆயிடும். ஒரே ஒரு யா போட்டுக்கிட்டீங்கன்னா செய்யான்னு போட்டா போதும், முடிஞ்சு போச்சு. செய்யாதவர்களாயினும். அப்ப இன்னொன்னு, நமக்கு யாராவது ஒர்க்கர்ஸா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், வேலைக்காரங்களா இருக்காங்கல்ல, நம்ம மெய்டெல்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையான பீத்திக்கலாம் வேணாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நான் ஸ்கூலுக்குலாம் எக்ஸாமுக்கு அவங்க பசங்கள்லாம் படிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன். மூஞ்சில் 4 குத்து வேலை வாங்கிக்கிறீங்கல்ல, வேலை வாங்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் கடமை அது. உங்களோட மெய்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கோ அவங்களோட மெடிக்கலுக்கோ அவங்களோட இருக்கிறதுக்கோ ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வேலைக்காரவங்களுக்கு அதை வந்து தானத்தில் சேர்க்கவே சேர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேற ஒரு உபகாரம் எடுத்துடுறீங்க. உங்களுக்கு விசுவாசமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நாள் பகல் பொழுது பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்க. அப்போ உங்களுக்காக வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றை பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான லிஸ்ட்டில் சேர்த்துறாதீங்க. யாரெல்லாம் முகம், அதனால தான் நமக்கு சொல்லுவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முகம் தெரியாதவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க பாருங்க, அவங்கள திரும்ப நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது மாதிரி நபர்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு பாருங்களா, அது ரொம்ப உத்தமம். முகம் தெரிஞ்சவங்களுக்கும் பண்ணணும், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடமை. நமக்காக ஒர்க் பண்ணுறவங்க, நமக்காக நல்லது நினைக்கிறவங்க, நம்ம கூட டிரைவராக இருக்கட்டும், நம்மளுடைய வாட்ச்மேன் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் நம்ம பண்ண வேண்டியது பண்ணியே ஆகணும். ஏன்னா நமக்காக ஒர்க் பண்ணுறாங்கல்ல. அதை விட்டுட்டு நமக்கு பிரத்யுபகாரம் பண்ணாதவங்க, முகம் தெரியாதவங்க திரும்ப அவங்கள மீட் பண்ணுவோமானே தெரியாது. அது மாதிரி மனிதர்களுக்கும் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுறது தான் உத்தமமான தானம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு, தேசே காலேச்ச பாத்திரேச்ச. இதை முடிச்சிடலாம், நீங்க சொல்லுங்க. தேசத்தை வச்சுக்கிட்டு எந்தெந்த தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். தேசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குருக்ஷேத்திரம், நல்ல நல்ல க்ஷேத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், அது மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்கள், ராமேஸ்வரம், காசி, கயா, இது மாதிரியான புண்ணிய க்ஷேத்திரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றது தேசம். அதுக்கப்புறம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய காலங்கள், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, இது மாதிரியான இது, சங்கராந்தி, மகர சங்கராந்தி, ஸ்ராவண மாதம், இது மாதிரி ஆடி மாதம், இது மாதிரிலாம் மாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காலம். அதுக்கப்புறம் பாத்திரம். காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய கிரகணத்தில் சந்திர கிரகணத்தை பண்ணக்கூடிய தானம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 மடங்கு உயர்ந்தது அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி காலம். அதுக்கப்புறம் பாத்திரம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேதம் படித்தவங்க, இவங்களுக்கு கொஞ்சம் பண்ணணும். இவங்க 2 வேதம் படித்தவங்க, இவங்களுக்கு பண்ணணும். இவங்க சதுர்வேதி, இவங்க வேதாந்தம் படித்து கொடுக்குறாங்க, இவங்க சம்ஸ்கிருதம் படிக்கிறாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு பாத்திரத்தை பார்த்து 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 அவங்களுக்கு தேவையானதை பண்ணுறது. இது பாத்திரம். இந்த 3த்தையும் பார்த்து எத்து தானம் கிரியத்தை, எந்த தானம் கொடுக்கப்படுகிறதோ சாத்விகம் சுமிதம், அது சாத்விக தானம் என்று சொல்லப்படுகின்றது. நான் சொல்லுங்கம்மா. இப்போ கொடுத்துட்றீங்க. ஆமாம், அப்படி கொடுத்துட்டு கூட நீங்கள் அவங்களுக்கு மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுறது கூட உங்களோட கடமை. சேல்ரி மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லை, சேல்ரிக்கு அந்நியமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, அவங்களோட குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருந்தால் பண்ணுறது, இது எல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தானத்தில் சேராது, உங்களுடைய டியூட்டியில் சுதந்திரம். நமக்காக வேலை பண்ணுறவங்களுக்கு நம்ம எதையாவது கொடுக்குறோம் பண்ணுறோன்னா அது நம்ம கடமை. அது நம்மளை சார்ந்து தானே இருக்கான் அவனுக்கு வேற எங்கே கதி இல்லையே. நம்மள்கிட்ட டிரைவராக இருக்கான், நம்மள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கான், செக்யூரிட்டியாக இருக்கான், அவன் நாள் ஃபுல்லாக நமக்காகவே இருக்கான். அவனுக்கு வந்து நம்ம தானே பார்த்துக்கணும். அதுக்கு அவனுக்கு கொடுத்துட்டு நான் தானம் பண்ணேன் அப்படின்னு நம்ம காலரை உயர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பு. அது வந்து நம்ம கடமையில் வந்துடும். உங்களுக்கு ஒரு வேலைக்காரனை நம்ம பார்த்துக்கிறது நம்ம கடமை. அப்போ தானம் இல்லை. அப்போ நமக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்ணுறது, முகம் தெரியாமல் இவங்களை நம்ம திரும்ப மீட் பண்ணுவோமான்னு தெரியாது,
நான் போற பாதையில வந்து பார்க்குறேன். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கஷ்டப்படுறாங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா அதுதான் வாஸ்தவமான தானம். ஆயிடுச்சா? இது வந்து தர்மத்தோட தானம். அதனால தான் சொல்றேன், தேசம், காலம், பாத்திரம் இந்த மூணுத்தையும் பார்த்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது தர்ம தானம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் சரி, தர்ம தானத்துக்கு அந்நியமா வேற என்ன தானம் இருக்கு சொல்லியிருக்கேன்? பக்தி தானம் சொன்னோமா? பக்தி தானத்துல தேச, காலம், பாத்திரம் பார்ப்போமா, பார்க்க மாட்டோமா? பக்தி தானம் என்ன தெரியுங்களா? ஆமா, பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா பக்தி தானத்துல ஈஸ்வர சர்வமிதம். இந்த மொத்த ஜெகத்து வந்து ஈஸ்வரன் தான். இந்த மொத்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சுரூபம். விராட் உபாசனை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்ல. விராட்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளோட ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கார். ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிரதக் பூதான் அநேகசக த்ரீன் லோக்கிய வியாபிய பூதாத்மா புங்தே விஸ்வபுக் அவ்யயா. இந்த ஸ்லோகத்தை வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பல சுருத்தியில் 20வது ஸ்லோகம். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் என்ன வர்ற ஒரே விஷ்ணு தான் இங்கே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளாகவும் இருக்கின்றார். எல்லா ஜீவராசிகளிலிருந்தும் போகம் பண்ணக்கூடியவர் பரமாத்மா தான் போகம் பண்றார். கஷ்டப்படுறதும் பகவான் தான் அந்த சரீரத்துல இருந்து கஷ்டப்படுறார். நல்ல போகம் பண்றதும் அந்த சரீரத்துல இருந்து தான் இது பண்றார், போகம் பண்றார். அப்ப நான் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்றேன் அப்படின்னு பண்ணும் போது மனசுக்குள்ளார என்ன கொண்டு வரணும்? நான் மனுஷனுக்கு பண்ணல, நான் பகவானுக்கு, கஷ்டப்படுற பகவானுக்கு நான் பண்றேன். அந்த சரீரத்துல பகவான் கஷ்டப்படக்கூடாது. நோயினாலேயோ இல்லை உணவு இல்லாமையோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பண்றேன். அப்போ நீங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தானம் அப்படின்னு பேர். பக்தி தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர திருஷ்டி வந்துடும். உங்களுக்கு தேசம் தேவை இருக்காது, காலம் தேவை இருக்காது, பாத்திரம் தேவை இருக்காது, எதையுமே பார்க்க மாட்டீங்க. ஈஸ்வரனுக்காக பண்றேன்ற ஒரே பாவத்தில் பண்றது. தேச கால பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அது புண்ணியத்தை கொடுக்குற தானம், சாத்விகமான தானம். பரலோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இதாகிடும். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்தில் சம்ஸ்கிருதத்தில் வந்து ஒரு தா விட்டு போயிருக்கு, தாத்தவியம்னு போடணும். நான் சொல்லுங்க. ஆமாம், அதுக்கான பிரயத்தனம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அந்த பிரயத்தனத்தினோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தானத்தோட பலன் முக்கிய தான கருத்தா நீங்கள் யார்கிட்டருந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு பார்ட்டு போயிடும். அந்த கலெக்ட் பண்ணி கொடுக்குன்னு நீங்கள் பிரயத்தனம் பண்ணுறீங்களா, அது உங்களுக்கும் ஒரு பார்ட் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தட்சணை போடுறீங்க, நிறைய பேர் எனக்கு தட்சணை கொடுக்குறீங்க. நானாக உட்காந்து அனுபவிக்கிறதே இல்லை. நீங்கள் யாராவது கண்டிஷன் போடுறீங்களா, சுவாமி இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. எனக்கு நீங்கள் தானம் கொடுக்குறது எல்லாமே எனக்காக தான் நீங்கள் குரு தட்சிணியாக கொடுக்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாத்தையும் ரீடைரக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அங்கங்கே எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ன கேள்வி அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா? எனக்கு பலன் வேணாம். நான் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன் வந்து நான் பண்ணுற எந்த ஒரு கர்மத்தோட பலனும் எனக்கு இல்லை. நான் ஞான தானத்தை பற்றி பேச போகிறேன். எந்த பலனும் எனக்கு வேணாம், நிஷ்காமியமாக விட்டேன். இப்போ இந்த பலன் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மனசுக்குள்ளார என்ன சங்கல்பம் பண்ணுவேன்னா, யார் யாரெல்லாம் எனக்கு தட்சணையை அனுப்புனாங்களோ அந்த அந்த பலன், நான் கொடுக்குற எல்லா பலனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இதான் நடக்கும். அப்போ வந்து யார் யார் தட்சணை கொடுக்குறாங்களோ நான் அந்தந்த காரியங்களை பண்ணும்போது எனக்கு பலன் வேணாம். நான் சன்னியாசியாக்கா. அப்போ ஆனால் ஒரு கர்மத்துக்கு பலன் இருக்கா? ஒரு பலன் இருக்கு. ஆனால் நீங்கள் நேரடியாக நீங்கள் பண்ணாமல் போஸ்ட்மேன் வேலை பண்ணுறேன் நான். இப்போ என்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆளுக்கு போகுது. ஒருத்தர் 2-3 பேர்லாம் வருவாங்க, 2 பேர்லாம் இருக்காங்க. ஒரு வக்கீல் இருக்காரு, அவர் சொல்லுவார் நிறைய நல்ல கரன்சியாக, புது கரன்சியாக இதுலேருந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வருவார். ஒரு நம்ம வக்கீல் சூரியநாராயணன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், புது கரன்சியாக கொண்டு வந்து சுவாமி அப்படின்னு. நான் சொல்லுவேன், நீங்களே கொடுங்களேன் ஜி, தானம் பண்ணுறதை நீங்களே பண்ணுங்களேன் அப்படின்னு. சுவாமி மனசு வர மாட்டேங்குது சுவாமி, நீங்கள் பண்ணுங்க. நம்ம ஜெயக்குமார் ஒருத்தர் வருவார். அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார். அவரு வந்து பார்த்தீங்கன்னா புது கரன்சியாக கொண்டு வந்து நிறைய தானம் பண்ணுற மாதிரியே டென்ஸாக கொண்டு வந்து 20s டென்ஸாக கொண்டு வந்து கொடுப்பார். நான் சொல்லுவேன், இவ்வளோ நீங்கள் வாரம் வரீங்க, நீங்கள் பண்ணுங்க கையில். அப்படின்னா மனசு வரமாட்டேங்குது சுவாமி, நீங்கள் பண்ணுங்க, நீங்கன்னா நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என் கையில் கொடுத்தா நல்லா போய் சேரும் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ நான் வேலை என்ன பண்ணுறேன், போஸ்ட்மேன் வேலை மட்டும் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாடசாலைக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டைரெக்டாக பண்ண தெரியாது. இப்போ நடுவில் நீங்கள் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, 4 பேர்கிட்ட பணத்தை வாங்கி அதை வந்து பாடசாலைக்கு கொடுக்குற போது உங்களுக்கும், நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு புண்ணியம் போகும். ஆனால் மெயின் புண்ணியம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கான பிரயத்தனம் பண்ணுறதுனால உங்களுக்கும் அந்த புண்ணியத்தில் ஒரு பாகம் இருக்குது.
இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சித்தசுத்தியை கொடுத்து மோட்சத்துக்கு சாதனமாயிடும். புண்ணியம் யாருக்கு போகும்? தானம் பண்ணவங்களுக்கு புண்ணியம் போய் சேர்ந்துடும். அதை நடுவில் இருந்து நீங்க பண்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தசுத்தி மூலமா அந்த கரணம் விஸ்தாரமாயி மோட்சத்துக்கு சாதனமாயிடும் உங்களுக்கு. இதான் பண்ணணும் உங்களுக்கு. ஆச்சரியர் வந்துருங்க. தாத்தவ்யம் இதி, தாத்தவ்யம் சம்ஸ்கிருதத்துல ஒரு தா விட்டு போயிருக்கு, முதல்ல தவ்யம்னு போட்டிருக்கு, தாத்தவ்யம்னு போடணும். தாத்தவ்யம் இதி அப்படின்னா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனக கிருத்துவா, மனசுல நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும், இது எனக்கு கொடுக்கத்தக்கது. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கார், 100 ரூபாய் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறது. அதுக்கப்புறம் மனக கிருத்துவா, மனசுல வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எத்து தானம் தீயதே, எந்த தானம் கொடுக்கப்படுகின்றதோ. இஸ்லாத்துலலாம் இத்தனையோ பாகம் இருக்குல்ல, 5ல் 1 பாகமா? முஸ்லிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5ல் 1 பாகம் வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்ணணும் இருக்கு. பக்ரீத் பண்டிகை அதுக்காக தான் வச்சிருக்காங்க. இத்தனை பார்ட் வந்து நீங்க கொடுத்தே ஆகணும் இருக்கு. ஜெயின் சமூகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. மார்வாடிகள்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வட்டி போட்டு வந்து வட்டிக்கு வட்டியெல்லாம் போட்டு வாங்கிடுவான். ஆனால் அவனோட இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜஸ்தான் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி தானம் பண்ணவே முடியாது. நல்லா சம்பாதிப்பான். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் இதுக்கும் நல்லா தானம் பண்ணுவான். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், நான் சம்பாதிக்கிறதுல இத்தனை பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக தானம் பண்ணுறதுக்காக அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அனுப்பகாரினே, அனுப்பகாரினேன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிரத்யுபகாரம் செய்யாதவர்களுக்கு. ஆச்சாரியர் சொல்றார் பிரத்யுபகார அசமர்த்தாய சமர்த்தாய அப்படி. நல்லா தெரிஞ்சுங்க, 2 பாஷ்யத்தில் இதுல மந்திரத்துல இல்லை, ஆனா ஆச்சாரியார் சொல்றார் சங்கர பாஷ்யத்துல நமக்கு பிரத்யுபகாரம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையவங்களுக்கும் சாமர்த்தியம் இல்லாதவங்களுக்கும். அப்ப எதிர்க்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பதிலுக்கு யார், நம்ம மெய்டெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்காக இன்னும் நல்லா வேலை பண்ணுவாங்க, விசுவாசத்தோடு பண்ணுவாங்க, சாமர்த்தியம் இருக்குது. வேறு முறையில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம், நமக்கு பிரத்யுபகாரம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருந்தாலோ இல்லை சாமர்த்தியம் இல்லாமல் இருந்தாலோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிரபேட்சம். ஆனால் மனசுக்குள்ளார நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்ற எந்த எண்ணமும் இல்லாமல் நிரபேட்சம் தீயதே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்படுவது எதுவோ அது எப்படி இருக்கணும், தேசே நல்ல புண்ணியமான தேசத்தில், குருக்ஷேத்ராதோ. அப்போ என்ன பண்ணணும், நம்ம டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் க்ஷேத்திரத்துக்கு போனீங்க அப்படின்னா, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், திருவண்ணாமலைக்கு வரீங்களா, வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு டென்ஸை மாற்றிட்டு வாங்க. கிரி பிரதட்சணம் போகிறீங்களா, போகிற வழியில் கொடுத்துக்கிட்டே போங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணாமல் போகாதீங்க. சிதம்பரத்துக்கோ இல்லை ஸ்ரீரங்கத்துக்கோ இல்லை திருப்பதிக்கோ எங்கெங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இமீடியட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் வாங்கி வச்சுக்கணும். தடவக்கூடாது. அந்த இடத்துல போய் கேட்கும்போது ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புண்ணியம் கொடுக்கறதுக்காக தான் அங்கே வந்து ஒருத்தர் இருக்க, நமக்கு வந்து வாங்குறதுக்கு ஆளே இல்லைன்னா நீங்கள் யாருக்கு கொடுத்து புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும்? ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு புண்ணியத்தை சம்பாதிக்கிறீங்க நீங்கள். அப்போ புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம கொடுக்கறதுக்கு, இப்போ பிச்சைக்காரன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் இல்லை, பிச்சைக்காரன் யாரு, நமக்கு புண்ணியம் கொடுக்கறதுக்காகவே ஒருத்தர் பகவான் அங்கே போட்டு வச்சிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் போது கூட எப்படி கொடுக்கணும், அகங்காரத்தோடு கொடுக்கக்கூடாது. அகங்காரத்தோடு கொடுத்தீங்கன்னா வம்பா போயிடும். அப்போ இறங்கி இருந்து, நான் இப்போ வரும்போதே சொல்லுவேன், யாராவது வந்தாங்கன்னா நமஸ்காரம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்து கீழே குனிஞ்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி. இப்போ நம்ம இந்த இவங்க வந்தாங்க, கையல் வந்துச்சு, கையலும் கீதா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து. அந்த பொண்ணுட்டு நான் சொல்லி அனுப்பினேன் என்ன அப்படின்னா, கொடுக்கும்போது நமஸ்காரம் பண்ணி பவ்யமாக கொடுக்கணும், அகங்காரத்தோட இப்படி நீட்டெல்லாம் கூடாது, நீ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பவ்யமாக கொடுக்கணும். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா ந தேயம், தைத்திரியத்தில் வரப்போகுது நிறைய, நாளைக்கு சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடமையாக கொடுக்கணும். நல்ல க்ஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா கொடுக்கணும், குருக்ஷேத்திரம் முதலிய நல்ல இடங்கள்ல கூட. காலேன்னு என்ன அர்த்தம், நல்ல காலங்கள். எப்போ, சங்கராந்தியாதோ, இப்போ வரப்போகுது 15ஆம் தேதி நமக்கு இப்போ லீவ் ஸ்டார்ட் ஆகிட போகுது. 15ஆம் தேதி மகர சங்கராந்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மகர சங்கராந்தி அன்னைக்கு 15ஆம் தேதி பிளான் பண்ணிங்க, நம்மளால எவ்வளோ முடியுமோ
ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல. நார்த் இந்தியாவிலலாம் வந்து ஏழைகள் கூட வந்து தானம் பண்ணுவாங்க. எப்படி? என்னால் ரூபாய் தான் முடியும். இந்த ரூபாயை கொண்டு போயிட்டு நல்ல க்ஷேத்திரத்தில் போய் யாராவது இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து கொடுத்துட்டு வர்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கராந்தி முதலிய நல்ல புண்ணிய திதிகளில் பாத்திரேச்ச, பாத்திரம் என்னது? ஷடங்க வேதவித்து, வேத பாரகோ, நல்ல வேதங்களை அங்கங்களோடு படித்தவர், இவர் வேதத்தை அறிந்தவர் அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்து, அப்போ என்ன அர்த்தம்? அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தை பார்த்து என்ன பண்றது? கொடுக்கறது. இத்தியாதோ தத்து தானம் சாத்விகம் ஸ்மிருதம். இந்த விதமா நீங்க கொடுத்தீங்கன்னா அது சாத்விக தானம்னு பேரு. சாத்விக தானம் எதை கொடுக்கும்? சொர்க்கத்தை கொடுக்கும், பரலோக பிராப்தியை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாத்விகமான தானம் கொடுத்தீங்கன்னா பரலோக பிராப்தி, புண்ணியம் கிடைக்கும். ஆனால் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கடந்தது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி தானமும் ஞான தானமும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. சகல ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம்னு யோக சூத்திரத்தில் பார்த்தோம். மைத்திரின்ற பாவம் கருணான்ற பாவம் ரொம்ப உத்தமம். ஆள்லாம் பார்க்கக்கூடாது. ஆள் பார்க்காம, தேசம் பார்க்காம, காலம் பார்க்காம, பாத்திரம் பார்க்காம எந்த ஜீவராசி கஷ்டப்பட்டாலும் இமீடியட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாவனாதக சித்த சமாதானம், சித்தப்பிரசாதம். சித்தப்பிரசாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது. நீங்கள் புண்ணியத்துக்காக பண்ணுறத ஃபஸ்ட் ஒருத்தன புண்ணியத்துக்காக பண்ணுறத சாத்விகம் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் என்ன பண்ணணும்? அதையும் தாண்டி மோட்சத்துக்கான மார்க்கத்துக்கு போகணும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்கள் கஷ்டப்படுறாங்களோ அங்கங்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும். அதனால தான் திருக்குறள் நாதபிரம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், செல்லும் வழியெல்லாம் ஒக்கவா, செல்லும் வாயெல்லாம் ஒக்கவா, ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, செல்லும் வாயெல்லாம் செயல். எங்கெங்கெல்லாம் போறோமோ, எங்கெங்கெல்லாம் நம்ம போறோமோ போற இடத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டே போறது. நம்ம எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பேனர் போட்டு நான் இன்னைக்கு பண்ணுவேன் அன்னைக்கு பண்ணுவேன் அப்படின்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த க்ஷேத்திரத்துல தான் பண்ணுவேன், இந்த காலத்துல தான் பண்ணுவேன் அப்படிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா புண்ணியத்துக்காக மட்டும். அதே நேரத்தில் நம்ம வேதாந்தியா இருக்கிறோம் அப்படின்னா போற இடத்துல எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் துக்கம் தெரியுதோ அங்கங்கெல்லாம் அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் யதாசக்தி. தயா தயா பண்ணதுக்கப்புறம் தானம் பண்ணிடணும். தயா தானம், ஓங்காரம். தயா பண்ணி தானம் பண்ணணும். பார்க்கலாம்.